அந்த ஜனத்துடைய காரியங்களை அவர் உணர்த்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி அவர்கள் மீண்டும் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆமென் அவர்கள் உயர்ந்து நிற்கும்படியாக எல்லா ஜனத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் அந்த ஜனத்தோடு இருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தும்படியாக அவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார் சொன்னால் நீங்கள் இன்னும் திடன் கொள்ளணும், இன்னும் நீங்க தைரியம் பண்ணணும், இன்னும் நீங்க ஆண்டவருக்கு எழும்பணும், நீங்க இன்னும் சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக செயல்படுகிற காரியங்களை சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் உங்களுடைய நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதுல சோர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், நம்மை சூழ்நிலைக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன் நம் மத்தியிலே ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனங்களை பார்க்கிற போது இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கேட்ட உடனே அவர்களுக்குள்ளால ஒரு தைரியம் வருகிறது. ஸ்தோத்திரம். கவனிங்க, 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை திரும்பி அவரை தேடின போது வெளிப்பட்டார். அக்காலங்களில் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. அல்லேலூயா. இன்னைக்கு தேசங்களுடைய நிலைமைகளை பார்க்கிற போது மிகுந்த ஒரு சமாதான கேடு இருக்கிறது. தேசத்தினுடைய செய்திகளை பார்க்கிற போது நம்முடைய இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சமாதானமா ஓரளவுக்கு ஒதுங்கி நிம்மதியா இருக்க, யாருக்கும் தொந்தரவே இல்லை, யாருக்கும் தொந்தரவு இல்லாம நம்ம ஒதுங்கி இருக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல பார்த்தேன்னு செய்திகளை திரும்பி பார்த்தேன்னு அந்த யுத்தம் பல இடங்களில் பரவி விடுமோ என்கிற கலக்கமும் நடுக்கமும் அங்க உள்ள நாடுகளுக்கெல்லாம் உண்டாயிருக்கிறது. அப்படித்தானே? ஆமா. இப்போ இஸ்ரவேல் நாட்டுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடக்குது, காசாவுக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடக்குது. சோதனை இப்படி சுத்தி சுத்தி யுத்தம் நடக்குது. இது எல்லா உலக நாடுகளை பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த யுத்தம் அப்படி பரவிடுமோ, உலகம் முழுவதும் பரவிடுமோ என்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் மற்ற நாடுகள் இன்னொரு நாட்டுக்கு யுத்தம் நடக்கும்போது உதவி செய்வதற்கு ரொம்ப தயக்கத்தோடு அவங்க செயல்படுறதுக்கு காரணம்னு சொன்னா, உலகம் முழுவதும் பரவிட்டுன்னு சொன்னா பெரிய உயிர் சேதம் வந்துடும், பொருள் சேதம் வந்துடும் என்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்கு சமாதானமே இருக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய நேரத்தில் ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவிதமான இடுக்கத்தினாலும் ஸ்தோத்திரம் கலங்க பண்ணினார். இப்படிப்பட்ட கலக்கங்கள் அநேக இடத்துல வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அவர்கள் மத்தியில நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்களே, நம்ம எவ்வளவு செய்திகளை பார்க்கிறோம். செய்திகளை பார்க்க சுற்றில ஒவ்வொரு குடும்பங்களில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கு தெரியுமா, என்னென்ன வேதனைகள் நடக்கிறது தெரியுமா, ஒவ்வொரு தேசங்களில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு ஊர்களில் நடக்கிறத பார்க்கிறோம், ஒவ்வொரு ஸ்தோத்திரம் கொண்டாட்டங்களிலும் நடக்கிறது. திருவிழா கொண்டாட்டங்களை பார்க்கும்போது அங்கே சந்தோஷமா போயிட்டே இருக்கும். அடுத்த என்ன வந்துடும் ஸ்தோத்திரம், அது சங்கடமா முடிஞ்சிருது. திருமண கொண்டாட்டங்களை பார்க்கும் போது சந்தோஷமா நடந்துட்டு இருக்கோம், அது சங்கடமா முடிந்து விடுகிறது. பல கலக்கமான நிலைமைகள் வருகிறது. ஆண்டவர் அவர்கள் எல்லார் மத்தியிலும் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம்
மயப்படுவதாக. அன்பானவர்களே, அப்ப நம்ம கைகளை நம்ம நெகிழ விடக்கூடாது, தளர விடக்கூடாது. நம்முடைய கைகளை இன்னும் திடன் கொள்ளணும், இன்னும் பலன் கொள்ளணும், இன்னும் செயல்படணும், இன்னும் அது உறுதியாக இருக்கணும் என்பதே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் அப்படி சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் என்பதை நம்ம பார்க்கிற போது, அப்படி அந்த வார்த்தை சொன்ன போது இந்த ஆசா என்ன செய்தான் என்பதை நாம் பார்க்கிற போது நாம் சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, அதோடு கூட எதற்கெல்லாம் நம்முடைய கைகளை திடப்படுத்தணும் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திர, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களில் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து கூட்டினான். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்திலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய கைகளை திறன்பட செய்யணும். எதுக்கு தெரியுமா? இந்த ஆசா எதற்கு திறன்பட செய்தான்னு, அவன் அருவருப்புகளை அகற்றி பலிபீடத்தை புதுப்பிப்பதற்கு. அப்போ அந்த தேசத்துல இன்னும் அருவருப்புகள் இருக்கிறது, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் அகற்றுகிறான். சில விஷயங்களை நம்மளை விட்டு மாற்றுறதுக்கு நமக்கு திடமே வராது, தைரியமே வராது. அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது, உங்களுக்கு சில நேரத்தில் கோபம் வரலாம். சோத்திரம், கோபம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மாற்ற வேண்டியதை மாற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யூதவாயிலும் யூதா தேசத்திலும் பென்யமீன் தேசத்திலேயும் அவன் பிடித்திருந்த பட்டணத்திலேயும் அவன் யுத்தம் பண்ணி பிடித்திருந்த பட்டணங்களிலே இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளையும் அவன் மாற்றுகிறான். அப்போ அருவருப்பான காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்குள்ளான அருவருப்பான காரியங்கள் இருந்து சொன்னா நம்முடைய கிரியைகளுக்குரிய பலனை நம்ம இழந்துருவோம். ஸ்தோத்திரம். நமக்குள்ளான ஒரு தைரியம் வரணும். வேதம் சொல்லி இருக்கிறது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் ஜபத்தை செவிய விளக்கருடைய ஜபம் அருவருப்பான. அப்போ வேதத்தை கேளாமல் நம்ம ஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த ஜபம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பான. ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் பலியிடுகிறது போல நம்ம பலியிட முடியாது. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செய்கிறது போல நம்ம செய்ய முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில அருவருப்பான சுபாவங்கள், அருவருப்பான சில எண்ணங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், அது எல்லாவற்றையும் நம்ம விட்டு எரிச்சணும், மாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற உண்மைதான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்பொழுதெல்லாம் செவி கொடுத்தார் சொன்னா, அவங்க தங்களிடத்தில் அந்த தேவன் விரும்பாத காரியங்கள்லாம் எப்பொழுதெல்லாம் அகற்றி அவங்க ஜெபம் பண்ணாங்களோ அப்பதான் ஜெபத்தை ஆண்டவர் செஞ்சாரு, கேட்டார். மற்றபடி கேட்கவே இல்லை. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆறாவது அதிகாரம். சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அடுத்த வசனம். முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி
ம். என்னவென்றால் ம். 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 கொடுத்து நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தினுடைய எமோரியருடைய தேவனுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ அல்லேலூயா. நான் உங்களை எதுக்கு ரட்சித்தேன் தெரியுமா? அந்த எகிப்தியருடைய கைக்கு ரட்சித்தேன், எமோரியருடைய கைக்கு ரட்சித்தேன், இந்த கானான் தேசத்திலிருந்து அத்தனை ஜாதிகளுடைய கைக்கு நான் உங்களை ரட்சித்து உங்களை இந்த தேசத்திலிருந்து குடியிருக்க வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லாததுக்கெல்லாம் பயந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செய்துட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ எதிராளி ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் ரட்சித்த பிற்பாடும் இதுல இருந்தெல்லாம் விடுதலை கொடுத்த பிற்பாடும் இவர்கள் மறுபடியும் தேவனை விட்டு விலகிறதுனால ஆண்டவர் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்த போது அவர்கள் நெருக்குகிறதை பார்த்து அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்போ முறையிடுகிற போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க கேட்காம போயிட்டீங்க. நான் சொல்லுகிற வார்த்தை நீங்க கேட்க மாட்டேங்க. ஊர்ல யாரெல்லாம் என்னென்ன வார்த்தை சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். சரி, நம்ம பிள்ளைகளை பாருங்க. சோத்திரம். வீட்டில் உள்ள பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்றத என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஃப்ரெண்டு சொல்லியாச்சுன்னு நிச்சயம் கேட்க. அல்லேலூயா. ஃப்ரெண்டு சொல்லியாச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாதான் நல்லா இருக்கும், என் தோழி சொன்னாதான் நல்லா இருக்கும். பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு பையன் மாதிரி என் ஃப்ரெண்டு. ஸோ அந்த பிள்ளை அப்படி வச்சிருக்கு, இந்த பிள்ளை அப்படி வச்சிருக்கு. வீட்டில் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் தெரிஞ்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை சொல்றாரு, அவருக்கு பிரியமில்லை, இதெல்லாம் செய்யாதுன்னு சொன்ன என் சொல்லை கேளாமல் போனீர்கள். உங்களுக்கு இவ்வளோ போராட்டம் வந்த காரணம் தெரியுமா? நீங்க பிரயாசப்படுறீங்க, எவனோ சாப்பிட்டுட்டு போறான், எவனோ கெடுத்துட்டு போறான். ஆனால் இதுக்கு காரணம் தெரியுமா? நான் சொன்னதை நீங்க செய்ய மாட்டேங்க, நான் சொல்லி நீங்க கேளாமல் போனீர்கள். அல்லேலூயா. நிறைய வீட்டில் அது நடக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நாங்கள் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி ஸ்தோத்திரம் ஏற்கனவே நாங்கள் சென்னையில் இருந்தவங்க. வந்தபோது கொஞ்ச நாள் நல்ல வேலை செய்து சபைக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆசை, என்ன தோணிதுன்னு தெரியல, திருமண ஆசை ஒன்று வந்தது. அப்பொழுது திடீரென்று ஒரு ஊழியக்காரர் எங்கள் கேரளா பக்கத்துலேருந்து வந்தார். ஸ்தோத்திரம். ஒரு அம்மா அறிமுகப்படுத்தி வச்சாங்க. கடைசியில் அங்கே அவர்கள் தீர்மானமாக முடிவு பண்ணிட்டாங்க, சரி நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு. நாங்கள் போய் விசாரித்தோம், சரியான ரிசல்ட்டு கிடைக்கல. அவங்களுக்கு தெரியாமலே போய் விசாரித்தோம், சரியான ரிசல்ட்டு கிடைக்கல. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம், சகோதரி செட் ஆகாது, உங்களுக்கு வேறு ஏதாவது பார்த்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி வச்சுட்டு கேட்கவே இல்லை. என்னாச்சுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், கடைசியில் அவங்க என்னட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் அந்த சபையில் வச்சு அந்த சகோதரர் அவர் அங்கே இருக்கிறார், அந்த ஊழியக்காரர் அங்கே இருக்கிறார், அங்கே வச்சு நாங்கள் திருமணம் முடிப்போம். நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஒருவேளை முன்பக்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கலாம், பின்னாடி இருந்தால் என்ன செய்யணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சகோதரி என்னோடு சொன்னாங்க. நான் வீட்டில் சொன்னேன், எங்கள் வீட்டம்மா தீயா நிற்கிது. சோத்திரர். இப்படி சொன்னதுனால அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் நினச்சோட போகவே கூடாது. சோத்திரம். பயங்கர எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சா, நம்ம சோத்திரம் நம்ம சபையில் உள்ள சகோதரிக்கு நம்ம போகாமல் இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் என்ன நடந்துன்னு சொன்னால், அவங்களே முடிச்சு விட்டாங்க, அவங்க குடும்பக்காரங்களே போயிட்டாங்க. போய் ஒரு மாதம் ஆகலை, அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னா, அந்த அந்த ஊழியக்காரருக்கு ஸ்ட்ரோக் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சகோதரி தான் எல்லா பணிவிடையே செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க போன நாளிலிருந்து ஒரே அழுகை தான். சோத்திரம். அவங்க இருக்கிற நிலைமையை குறித்து கேள்விப்படுகிற போது யாராவது ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இப்படி உங்கள் சபையில் உள்ள ஒரு சகோதரி அங்கே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. காரணம்னு சொன்னால் சொல்ல கேட்காததுனால. அல்லேலூயா. நம்ம ஒரு பாரத்தோடு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவோம். சுத்திரம். என் சொல்லை கேளாமல் போனீர்கள், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ போராட்டம். ஒருவேளை
எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்காது, வந்திருக்க. அல்லேலூயா. நான் போகாத உடனே அந்த சகோதரியுடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் விக்கிரகத்தை வழிபடுறவங்க, அவங்களாம் ஒரே பேச்சு. ஆனாலும் இந்த பாஸ்டர் போகாமல் இருந்துட்டாரு அப்படின்ட்டு எல்லாரும் ஊரெல்லாம் பரபரப்பாக்கிட்டாங்க. அவங்க காணிக்க கொண்டு வரும்போதெல்லாம் வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு சோதரம் இவங்க இன்னொரு இடத்துக்கு வாழ்க்கையாக போகும்போது போகாமல் இருந்துட்டாரு, இது தடுத்துட்டாரு அப்படியெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. ஆனால் இந்த சகோதரிக்கு வந்த பிரச்சனையை பார்த்த போது உண்மையிலே இந்த பாஸ்டர் சொன்னார், அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாங்க, கேட்கவே இல்லை. கடைசியில் மாட்டிக்கிட்டு இப்போ அவகிடந்து கஷ்டப்படும் சோதரம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பரவாயில்ல சோதரம், நம்ம வீட்டம்மா சொன்னது நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கு சோதரன். கர்த்தர் யாரை கொண்டாது பேசுவார். அல்லேலூயா. சோதரன் யாரை கொண்டாது பேசுவார். ஊழியக்காரங்களை கொண்டு பேசுவார். ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்காட்ட வீட்டில் உள்ள ஆளுகளை வச்சாது பேசுவார். எப்படியா பேசுவார். நீ இந்த படுகொலியில் விழுந்துடக்கூடாது, ஏதாவது பிரச்சனைகளை போய் சிக்கிடக்கூடாது, அவன் கிரியைகளுக்கு பலம் இல்லாமல் போயிடக்கூடாது. இப்போ அந்த சகோதரி சோத்திரம் வேலை செய்து 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 அந்த ஆளுக்கே போட்டுட்டு இருக்கிறாங்க சோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பலன் இல்லை தேவ பிள்ளைகளே. அப்போ நம்முடைய கிரியைகளுக்கு பலன் இல்லாமல் போகிறது, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற போது பலன் இல்லாமல் போகிறது. இந்த கிதியோன் என்ன பண்ணாருன்னா, முதல்ல ஆண்டவர் சொன்னார், இந்த அருவருப்புகளெல்லாம் மாற்றி இதெல்லாம் உடைச்சி எடுத்து எல்லாத்தையும் மாற்றின பிற்பாடு தான் ஒன்றை கொண்டு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ இதே போல தான் இந்த ஆசை என்ன பண்ணுகிறான்னா அருவருப்புகளை மாற்றுகிறான். அல்லேலூயா. சிலருக்குள்ளால சில பெருமைகள் இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் நினைக்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார் சோத்திரம். நம்ம பெருமை இல்லாதவங்கலாம் ஒரு அழிவு வைப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நான் ரொம்ப ஒரு அம்மா என்கிட்ட வந்து பேச வந்தாங்க காலையில். அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப நல்லவா, எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் கோதுமை தோசை சுட்டு சுட சுட கொடுத்துட்டு வந்திருக்கிறா அப்படின்னாங்க. நான் ரொம்ப நல்லவளாக்கும் அப்படின்னு அப்போவே தோணிச்சு. சொல்கிறேன், இதே போல் நல்ல கேஸு பார்க்க கஷ்டம்தான். சொல்கிறேன் பாருங்க, அப்படி நம்ம நினைக்கிறதே ஒரு தப்பு தான், அது ஒரு பெருமை. சொல்கிறேன் சிலருக்குள்ளால் அப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கிறது. பெருமையானவைகளை நம்மளை விட்டு அகற்றும். ஆமென். நம்மிடத்தில் மகிமைப்படுவதற்கு ஒரே ஒருவர் தான் தகுதியாக இருக்கிறார், இரட்சகராய் இயேசு. ஆமென். அவர் தான் நம்மிடத்தில் மகிமைப்படணும். பெருமையான சிந்தனைகள், மேட்டிமையான சிந்தனைகள் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம திடன் கொண்டு நமக்குள்ளால இன்னும் அடைப்பட்டிருக்கக்கூடிய சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நம்ம எல்லாவற்றையும் அகற்றும். இந்த ஆசை அதான் செய்தான் அருவருப்புகளெல்லாம் மாற்றி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இன்னொரு காரியத்தை கொடுப்போம்னு சொன்னால் அது விக்கிரகமாக இருக்கிறது. சோத்திரம். அது எல்லாவற்றையும் அகற்றுகிறோம். சோத்திரம். நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஏதோ ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறோம், ஏதோ ஒரு பொருளுக்கு கொடுக்குறோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறோம், ஏதோ ஒரு சம்பவத்துக்கு கொடுக்குறோம். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அவர் மாற்றும் போது அவர் துக்கப்படுகிறார். இந்த ஆசை என்ன பண்ணுறான்னா அருவருப்புகள் எல்லாம் மாற்றி பலிபீடத்தை புதிதாக்குறார். அல்லேலூயா. இதை புதிதாக்குனா பலிபீடம். அப்ப நம்ம பலிபீடம் புதிதாயிட்டுன்னு சொன்னா நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டாயிடும். எது புதிதாகணும்? பலிபீடம். பலிபீடம் சொன்னா நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஆராதனை, நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய துதி, ஆண்டவருக்கு முன்னாடி பண்ணுகிற தீர்மானங்கள், இதெல்லாம் என்னதான் எல்லாரும் சொல்லணும், உம்முன்னு இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம பலிபீடத்தை உருவாக்கிடுவோம். ஆனா உருவாக்கிட்டு அதை அப்படி பாழாய் போட்டுருவோம். என்ன தெரியுமா விஷயம்? உங்க விளக்கமா சொல்றேன். அதாவது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தில் உருவாக்குனாங்க, கொஞ்ச நாள் பலி செலுத்தினாங்க. அதுக்கு ஒரு படம் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே போட்டுட்டாங்க. அந்த கல்லெல்லாம் பிரிஞ்சு போச்சு. கெட்டின பலிபீடத்தினுடைய கல்லெல்லாம் வச்சுட்டு பிரிஞ்சு போச்சு. அப்போ அந்த டைமில் தான் எலியா வர. எலியா வந்து அவர் என்ன பண்ணாருன்னா பிரிஞ்சு இடவுடைய அங்கங்கே இடவுடைய கல்லெல்லாம் பறக்கி
எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு இஸ்ரவேல் சொல்லி பேரை போட்டு சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், பலி செலுத்தினார், அக்கினி இறங்கிச்சு. அப்போ நம்ம பலிபீடங்கள் நிறைய இடத்துல பழசா போச்சு. அன்னைக்கு என்ன நம்ம செய்யணுமோ அதை தான் இன்னைக்கு செய்யறோம். இதான் புதுசா செய்யறோமா? இல்லை, புதுசா நம்ம செய்யணும். பலிபீடத்தை புதிதாக்கணும். அன்னைக்கு எப்படி நம்ம சோத்திரம் இருந்தோமோ அதே போலதான் இருக்கிறோம். அதை விட கொஞ்சம் கூட முன்னேறும். அது நம்ம பழைய காலத்துல இருந்தபடி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற நல்லதான். பழைய உபதேசம், பழைய அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அது இன்க்ரீஸ் ஆகும், அது பெருகணும். அல்லேலூயா. அதனுடைய தரம் வேற. இன்னைக்கு அந்த தரத்தை விட்டுட்டு இன்னைக்கு பலிபீடங்கள்லாம் பாழாய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். தீர்மானங்களை எடுப்போம். ஸ்தோத்திரம். ஒழுங்கா நான் ஜெபம் பண்ண ஆண்டவரேன், ஒழுங்கா தசமமா கொடுத்துருவேன் ஆண்டவரே, ஒழுங்கா நான் ஊழியத்தை தாங்குவேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இத்தனை மணி நேரம் உபவாசம் பண்ணுவேன் ஆண்டவரேன். இதெல்லாம் நம்ம உருவாக்குற பலிபீடங்க. ஆனா கொஞ்ச நாள் போச்சு பத்தில எல்லாம் பழசை. அல்லேலூயா. எல்லாம் என்ன செய்யுது? பழசை எல்லாம் அப்படி போட்டுரும். அதுக்கு ஒரு பாரு, அது என்னைக்கோ பண்ணின தீர்மானம், அது எப்படி நம்ம நிறைவேற்றுறதுக்கு இல்லை. இந்த ஆசை என்ன பண்ண, பலிபீடங்களை புதுப்பித்தான். அல்லேலூயா. நம்ம பலிபீடத்தை புதுப்பிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் பலிபீடத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த தீர்மானத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உனக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த தொடர்பு உண்டாக்கக்கூடிய அந்த பலிபீடம் உனக்குள்ள புதிதாக, ஆராதனை புதிதாகணும். நம்ம மனசுல அந்த புதிய அபிஷேகம் ஊற்றப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்படி நம்ம இடம் கொடுக்கிற போதுதான் அந்த பரலோக அக்கினி இறங்குவதற்கு நம்ம இடம் கொடுக்கிற போதுதான் நம்முடைய கிரியைகளுக்கு பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன? பலிபீடத்தை ஃபாலோ பண்ணும். ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுது நிச்சயம் எரிந்து கொண்டே, அந்நிய அக்கினி அல்ல. ஸ்தோத்திரம். பரலோகத்தின் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கும். எப்போ அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். எப்போ துதி இருந்துட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வருகிற போது பலிபீடத்தை நம்ம புதிதாக்குறோம். அதே போல வீடுகளில் இருக்கும் போதும் எப்பொழுது ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அந்த பலிபீடம் ஒரு நாளும் பூத்து போகாது. ஆமென். அல்லேலூயா. அது ஒரு நாளும் பாழாய் போய்விடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய பலிபீடம் பாழாய் போயிட்டுன்னு சொன்னா பரிசுத்தருடைய அந்த அக்கினி இறங்காது. அந்த அக்கினி இல்லைன்னு சொன்னா பிசாசு ஈஸியா குடும்பங்களில் உள்ள ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுவான். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் செய்தாங்க. என்னன்னா பலிபீடத்தை பாழாய் போட்டுட்டாங்க. அதனால தான் எதிராளி ஈஸியா வந்து உள்ள எல்லாவற்றையும் சீரழித்து விட்டு போயிட்டாங்க. அப்போ அப்புறம் மனம் திரும்பினாங்க, ஆண்டவர் செவி கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப நம்முடைய கைகளை திடப்படுத்தணும். முதல்ல நம்முடைய கைகளை எதுக்கு திடப்படணும் சொன்னா நம்முடைய அருவருப்புகளை அகற்றுவதற்கு திடப்படணும். ரெண்டாவது நம்முடைய கைகளை எதுக்கு திடப்படணும் சொன்னா பலிபீடத்தை புதிதாக்குவதற்கு. பலிபீடத்தை செய்யணும், புதிதாக்கு. ஆண்டவர் உங்க சபையை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு உற்சாகம் இல்லை, உங்க சபையை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஆமா, நேற்றைக்கு ஒரு கூட்டம். சோத்திரம். டெய்லி ஜெபம். சோத்திரம். அடிக்கடி ஜெபம், சிறுவர் ஊழியம். ஆமா, எப்போ இந்த இடத்துல பலிபீடத்துல வந்துட்டே இருக்கு, அக்னி வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலமா வந்துட்டு இருக்குது. அருமையான ஊழியக்கார சகோதரி மூலமாக இந்த இடத்துல ஆண்டவர் அந்த அக்னியை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். சோதரன். நீங்க எங்க இருந்து போகும்போது சும்மா போக மாட்டீங்க. பலிபீடத்தின் அக்னி, பரலோகத்தின் அக்னியாலே நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவங்களா போவீங்க. ஒரு கைத்தடி கத்தனை மையப்படுத்துங்க. கையெல்லாம் சோதரன். இவ்வளவுதான் கைத்தட்டா கொஞ்சம் ஆவிய நேரத்தை கையெழுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கைகளை நெகிழ விட்டுறக்கூடாது, தளர விட்டுறக்கூடாது. நம்ம கைகளை தளர விட்டுட்டோம்னு சொன்னா பிரச்சனை. ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதீங்க. கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்க செய்கிற ஒரு காரியத்துக்கு கூட ஆண்டவர் பலன் இல்லாமல் போக பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பலன் உண்டு. ஸ்தோத்திரம். பிசாசு சொல்லுவான்,
நீ என்னத்தை செய்து என்ன பிரயோஜனம்? நீ எவ்வளவுதான் உழைச்சாலும் ஸ்தோத்திரம், நீ இப்படித்தானே இருக்கிற, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பிசாசு சிலரை பார்த்து சொல்லுவான். ஸ்தோத்திரம், இவ்வளவு நாள் நன்மை செய்தெல்லாம் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல, இனி கொஞ்சம் தீமை செய்து பாரு, அப்படியாவது பிரயோஜனம் வருதா பார்ப்போம் அப்படின்னு சிலர் பிசாசு ஆலோசனை கொடுப்பான். எதுக்குமே செவி கொடுக்க கூடாது. தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு நம்முடைய கைகளை நம்ம திடப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பலன் எங்க இருக்குன்னு, நம்முடைய பலன் எங்க இருக்குன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து வருகிறது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 24வது வேதவசனம். எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அடுத்த வசனம் கூட வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அல்லேலூயா. இந்த கூட்டங்களுக்காக, இந்த உபவாச கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை தான், அவங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல முடியாது நம்ம மனசை பாரப்படுத்தினார். இன்னைக்கு எங்களுக்கும் உபவாச கூட்டம் உண்டு, ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம், உங்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்குன்னு சொல்லி நீங்க செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். அதனால கர்த்தருக்கு சொல்லி எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா, எல்லாரும் சொல்லுங்க, மனப்பூர்வமா செய்யணும். மனப்பூர்வமா செய்யணும். எப்படி? நிறைஞ்ச மனசோட செய்யணும். அல்லேலூயா. நிறைஞ்ச மனசோட செய்யறதுக்கும் குறைஞ்ச மனசோட செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிலர் செய்வாங்க, குறைஞ்ச மனசோடு செய்யறவங்களுக்கு அவங்க செய்யும் போதே தெரியும். சோதரம், அல்லேலூயா. செய்யும் போதே தெரியும். அவங்க கை எடுத்து உள்ளிருந்து வெளியே எடுத்து கொடுக்கும் போதே தெரியும் இது நிறைஞ்ச மனசா, சொல்லுங்க, குறைஞ்ச மனசா. அல்லேலூயா. சுத்தம். சிலவங்க காணிக்க கொடுக்கும் போதே தெரியும். ஒரு சின்ன ஒரு கவரை ஒரு 100 ரூபா காணிக்க கொடுக்காங்கன்னு வச்சுருங்களேன், சோத்திரம். ஊழியக்காரங்க பொதுவாட்டு சரிம்மா இருக்கட்டும் தான் சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் வாங்கிட மாட்டாங்க. சிலர் வாங்குவாங்க, கொண்டாங்க பிடிச்சி பறிச்சு வாங்கலாம் ஆட்கள் இருக்காங்க. சோத்திரம். நான் ஒரு ஊழியக்காரருக்கு காணிக்கை, ஒரு சின்ன காணிக்கையை எடுத்து கையில் வச்சதாட்டு டப்புன்னு வாங்கிட்டேன், பிடிங்கிட்டேன். வாங்கிட்டேன்னு சொல்லி பிடுங்கிட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா இது, பரவாயில்ல, பிடுங்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கும்போது சொல்கிறோம், சரி இருக்கட்டும் சொன்னோன்னே இன்னாங்க இன்னாங்க என்னங்கன்னு சொல்லிட்டு கை இங்கே தான் போகும்போது தவிர எங்கே வர, முன்னாடி வராது, பின்னாடி தான் போகும். மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கும் மனசு இல்லாமல் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி தானே? அல்லேலூயா. சோத்திரம். பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைங்கள்ட்ட வீட்டில் ஒரு வேலையை செய்ய சொன்னால் முழு மனசோடு செய்தாச்சுன்னா நல்லா திருப்தியாக செய்யும். மனசு இல்லாமல் செய்தாச்சுன்னா ஏசி ஏசி திட்டி திட்டி அறகுறையாக செய்துட்டு, உண்மை தானே? அல்லேலூயா. அறகுறையாக செய்து வைக்கிறோம். சோத்திரம். அறகுறையாக செய்து பார்த்தீங்கன்னா மனசு இல்லாமல் செய்யுது. இப்படித்தான் ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஒரு கான்ட்ராக்டர், அவர் நிறைய வீடுகளை கட்டி கொடுப்பார். அவருக்கு வேலை கொடுக்கும்படியாக ஒரு இன்ஜினியர் அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தார். அப்போ இவர் வந்து சொன்னார், சார் எனக்கு வந்து ரொம்ப வயசாயிட்டு, இனி வேலையெல்லாம் செய்யக்கூடிய திறமை எனக்கு இல்லை, அதனால் எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உடனே இந்த இன்ஜினியர் சொன்னாராம், இப்போ நான் உனக்கு ஒரு வேலை தந்திருக்கிறேன், ஒரு பெரிய வீடை கட்டும்படியான வேலை தந்திருக்கிறேன், அந்த வீட்டு வேலை முடிஞ்ச உடனே உனக்கு ஓய்வு தந்துடலாம் அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இவரும் பணங்களையும்
வாங்கினாரு, வேலைகள் எல்லாம் செய்து முடித்தார். செய்து முடித்த பிற்பாடு அந்த வீட்டு வேலை முடிஞ்சு அந்த சாவியை கொண்டு அந்த இன்ஜினியர் கையில் கொடுக்கும்போது இன்ஜினியர் சொன்னாராம், வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சு எல்லாம் டைல்ஸ் அதெல்லாம் ஒட்டிட்டியா? ஒட்டியாச்சு. ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு வேலை ஏதாவது மிச்சம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, பிளம்பர் ஒர்க்கு எல்லாமே பண்ணியாச்சு. சரி, இந்த வீட்டு சாவி உங்களுக்கு தர வந்திருக்கிறா அப்படின்ட்டு சொன்னோடனே அவர் வீட்டு சாவி வாங்கினாரு. வாங்கிட்டு சரி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தர போகிறேன் அப்படின்னாரு. அந்த கான்ட்ராக்டருக்கு ஒன்றுமே தோணலை, ஒன்றுமே புரியலை, இவர் என்ன கிஃப்ட் தர போகிறார் அப்படின்னு. அந்த நீ இப்போ கட்டினால வீடு, அந்த வீட்டு முழுவதும் உனக்கே சொந்தமாக நினச்ச போகிறேன் தாரேன் அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தா தான் உண்டு. அப்போ தான் இவருக்கு தலையில இடி விழுந்த போல இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் அப்படி இருந்து தெரியுமா? அந்த இன்ஜினியரை ஏமாத்தி நிறைய பணங்களை வாங்கியிருக்கிறாரு. தரமான பொருட்கள் போட்டு வீடு கட்டலை. தரமான பொருட்கள் போட்டு வீடு கட்டலை. மனப்பூர்வமா செய்யலை. மனசு இல்லாம ஏதோ ஒரு கடமைக்காக, அற்ப ஆதாயத்துக்காக செய்ததுனால சுத்திரம் இப்போ இவருக்கே இந்த வீடு சொந்தமா வருதுன்னு சொன்னோன்னே சுத்திரம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வீட்டுக்கு நான் ஃபவுண்டேஷன் போடும்போது உறுதி இல்லாமல் போட்டேனே. சோத்திரம், இந்த வீட்டுக்கு நான் இந்த காரியம் செய்யும்போது உறுதி இல்லாமல் செய்தேனே, இதில் உள்ளதெல்லாம் நான் எடுத்துட்டேனே, சிமெண்ட்டை குறைச்சி போட்டுட்டேனே, லேலோயா குறைஞ்ச டைல்ஸ் போட்டுட்டேனே, எலக்ட்ரிசிட்டி ஒயரெல்லாம் குறைஞ்ச ஒயர்களை போட்டுட்டேனே. சோத்திரம், ஒரு பாதிப்பு வந்துன்னு முதல்ல போகிறது யாரு தான்? லேலோயா. மனப்பூர்வமா செய்கிறதுக்கும் மனசு இல்லாம செய்யறதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. மனப்பூர்வமா செய்தாச்சுன்னா அதுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். மனுஷருக்குன்னு சொல்லி செய்யாதீங்க, கர்த்தருக்குன்னு சொல்லி செய்யுங்க, அவர் அதுக்குரிய பலனை தருவார். சோதரம், மனுஷனுக்குன்னு சொல்லி செய்தீங்கன்னா, மனுஷனை எதிர்பார்த்து செய்தீங்கன்னா அவன் பலன் தர மாட்டான். அவன் நிச்சயமான நம்மளை காயப்படுத்திடுவான். லேலூயா. கர்த்தருக்காக மனப்பூர்வமாக நம்ம செய்ய பழகணும். உண்மையானவர்களே, ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரும் கஷ்டப்படுத்துறானா? கஷ்டமாக இருக்குன்னா சொல்லிடணும். எல்லாரும் எழுப்பி விட்டு கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விட்டுறோம். ஆமென். லேலூயா. மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ அருவருப்புகள் அகற்றணும், பலிபீடத்தை புதிதாக்கணும். மூணாவது செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். எல்லாத்தையும் மன நிறைவோடு செய்யணும், மன மகிழ்ச்சியோடு செய்யணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படிதான்? அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் மன மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும். இல்லாட்ட மன மகிழ்ச்சி இருக்காது. அறக்குற மனசோடு செய்யும்போது நம்முடைய மனசுலேயே நிறைவான சந்தோஷமே இருக்காது. உண்மைங்க, அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். மனசார செய்கிறதுக்கும் மனசு இல்லாமல் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் மனசு இல்லாமல் செய்வாங்க. மனசு இல்லாமல் செய்யும்போது அவங்க அந்த அந்த காரியத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மளை இணைத்துக்கணும். ஸ்தோத்திரம். அது எவ்வளோ பெரிய காரியங்களை, நன்மைகளை கொண்டு வரும் தெரியுமா? அனனியா சப்பீரா அவங்க 2 பேரும் செய்த காரியம் நல்ல காரியம்தான். எதுக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வராங்க எனக்கு தெரியல. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். சோதனை கவனிங்க, அவங்க எதை விற்று கொண்டு வந்தாங்க? நிலத்தை விற்று கொண்டு வந்தாங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். சோதனை நிலத்தை விற்று கொண்டு வந்தாங்க. ஒரு பங்கை வீட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பங்கு நினச்சிருந்தாங்க கொண்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வேதம் சொல்லியிருக்கிறது, அவர்கள் வஞ்சித்து வைத்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருக்கு நிறைய இடத்துல நம்ம கொடுக்கறது கூட வஞ்சித்து வைத்துட்டு கொடுக்குறோமா? ஸ்தோத்திரம். பணத்தை மட்டும் சொல்லலை, நிறைய விஷயங்களை நம்ம மனசு இல்லாமல் நம்ம ஈடுபாடு காட்டுறதுனால தேவனை நம்ம துக்கப்படுத்துகிறோம், கனவீனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரண்ட் பில்லு கட்டாட்டா ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம்.
தண்ணி பில்லு கட்டாட்டா வராது. சோத்திரம். பஸ்ல டிக்கெட் எடுக்காட்டா போக முடியாது. ஆனா சோத்திரம், ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்ததுனால என்ன செய்யலாம்? போகலாம், சபைக்கு போகலாம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நேரில் வந்து யார்ட்டையும் நினைச்சு மாட்டாரு, கேட்பாரா? கேட்க மாட்டார். சோத்திரம். அதனால நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனா நம்ம பலனை இழந்துருவோமே, அதெல்லாம் பிரச்சனை. அல்லேலூயா. நம்முடைய பலனை நம்ம இழந்து விடுகிறோம். நமக்கு வர வேண்டியது வந்து சேராது. தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அது தடையாக இருக்கும். நம்முடைய ஆசீர்வாதங்களை எங்க பரலோகத்திலிருந்து நமக்கு வரணும். அவர் நமக்கு தருவதற்கு தடையா இருக்கிற காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தில் நடந்த கர்த்தருக்குள்ள வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம். நிறைய விளக்கம் சொல்லலாம், நம்ம உபவாச கூட்டமா இருக்கிறதுனால. ஸ்தோத்திரம். சீக்கிரமா முடிச்சிடும். யாத்திராகமம் 17வது அதிகாரம். மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அபிமெலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா. இங்க பெரிய யுத்தம் நடக்கிறது. கவனிங்க, பெரிய யுத்தம் நடக்கிறது. அமலேக்கு இஸ்ரவேலிலே பலவீனமானவர்களை பிடித்து கொண்டான். அமலேக்கு இஸ்ரவேலிலே பலவீனமானவர்களை பிடித்து கொண்டான். எப்போ தெரியுமா? அவங்க எகிப்தில் இருந்து கானானுக்கு பிரயாணம் பண்ணிக்கு வருகிற போது ரெவிதீம் என்கிற இடத்துல வருகிற நேரத்தில் அவர்களை சுத்திரம் சிலரை பலவீனர்களை பிடித்து கொண்டது மட்டுமல்லாத வெட்டி போட்டான், கொண்டு போட்டான். ஸ்தோத்திரம். இந்த ஜனத்துக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. எகிப்தில் அவங்க யுத்தம் செய்தனே இல்லை, பழக்கமே இல்லை, பழக்கம் இல்லை, யுத்தம் செய்து பழக்கம் இல்லை. எதிராளிகளை கண்டு பயந்து தான் பழக்கம், அடிமையாக இருந்து தான் பழக்கம். ஸ்தோத்திரம். வாளை பிடித்து வெட்டுவதற்கு, பட்டயத்தை பிடித்து வெட்டுவதற்கோ மற்றபடி எந்த யுத்த பழக்கமும் அவங்களுக்கு இல்லை, பயிற்சியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் வருகிறார்கள். இவங்க யுத்தத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் யுத்தம் வந்து விட்டது. யார் யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ, யார் யார் தளர்ந்து போய் இருக்கிறாங்களோ, யார் யார் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, யார் யார் வயது முதிர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அமலேக்கு ஈஸியாக மேற்கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, அப்பொழுது மோசே செய்கிற காரியம் சொன்னா, மோசே மலைக்கு மேலே போய் நின்றுட்டு தன்னுடைய கோலை ஓங்கி பிடிக்கிறார். ஓங்கி பிடிக்கிற போது கைகள் உயர்ந்திருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும்னு சொன்னா உங்களுக்காக ஒருவர் கோலை உயர்த்தி பிடிக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசேயுடைய கோல் உயர்ந்திருக்கிற போது ஜெயம் கிடைக்கிறது. அப்போ தேவன் நடத்துகிற ஊழியக்காரருடைய கைகள் உயர்ந்திருக்க வேண்டும். அந்த உயர்ந்து போன கைகள் தளர்ந்து விடக்கூடாது. அந்த கைகள் தளர்ந்து சொன்னா சபையோட விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். அவங்களுடைய வாழ்க்கையில் பல பகுதிகள் தோல்வியாக சந்திக்க முடியும். பிசாசு எப்பொழுதும் அவன் கண்ணோக்கிட்டே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். பிசாசு இருந்துறான விசுவாசிகளை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறான், ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறான். எப்பண்டா எங்க கேப் கிடைக்கும், யாரை காலி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னா திடீர்னு காலி பண்ணிடுவான். ஸ்தோத்திரம். ஒரு படகோட்டி சிறுவன் ஒருவன் இருந்தான். அந்த சிறுவன் அவன் படகுகளை ஓட்டி அந்த பக்கத்தில் என்ன செய்யணும், இந்த பக்கத்துலேருந்து ஆட்கள் அந்த பக்கத்தில் போட்டு விடணும், அதுதான் அவனுக்கு வேலை. அப்போ ஒரு தடவை அவன் அப்படி செய்து கொண்டிருந்தான். மதியம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பான். ஓய்வு எடுக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ணான்னா, ஒரு பாறையினுடைய தடுப்பில் அந்த படகை விட்டுட்டு
அதில் அந்த ஆற்றினுடைய அந்த தண்ணீர் போயிட்டே இருக்கிறோம். அந்த பாறை தடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த படகு நிற்கும். அந்த படகுல படுத்து மதிய நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், கொஞ்ச நேரம் படுத்துக்கணும். அந்த தண்ணி தாளாட்டுறதுனால நல்லா நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், தூக்கம் அழகாக வரும். அப்போ அப்படி அவன் ஓய்வு எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீரென்று சொல்லி என்ன ஆயிடுன்னு சொன்னால், தண்ணீர் அந்த ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடி வர ஆரம்பித்தார். எல்லாம் கவனிங்க, மலை பகுதியிலேருந்து வருகிற தண்ணீர், அங்கே ரொம்ப மழை பெய்திருக்கிறது, இந்த இடத்துல மழை இல்லை, தண்ணீர் ஓடி வருகிறது, பெருகி 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 இந்த பாறையினுடைய தடுப்பை தாண்டி தண்ணீர் செய்து போகுது. அப்போ இதை அங்கே போனவங்க வந்தவங்கலாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சோத்திரம் தம்பி, நீ எலும்பு, நீ தூங்கிட்டே இருக்காத, நீ தூங்கிட்டே இருந்தேன்னா உன் உயிர் போயிடும் அப்படின்னு. இவன் அது ஒன்றுமே அவனுக்கு காதில் விழலை. கொஞ்ச நேரம் ஆச்சு, தண்ணி பெருகி 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 அவனுடைய படகை மேலே அந்த தடுத்து கொண்டு அந்த பாறைக்கு மேலே மிதந்து வந்தது. அவன் தண்ணியோட தனியாக போய் மேலேருந்து கீழே விழுந்து மரித்து போய்விட்டான். பாருங்க, இவனுடைய தூக்கம் அவனுக்கு பலவீனமாக இருக்கிறது. அந்த பலவீனத்தை பார்த்துதான் அவனுக்கு மரணம் வருகிறது. இதே போலதான் பிசாசு யார் பலவீனமா இருக்கிறாங்க, விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறவங்களை பார்க்கிறான், ஜபத்தில் பலவீனமா இருக்கிறவங்களை பார்க்கிறான். எந்த பழக்க வழக்கத்திலையும் ஆவிக்குரிய காரியத்திலையும் முதிர்ச்சி இல்லாமல் என்னைக்கோ ஸ்தோத்திரம் குழந்தைய போல இருக்கிறவங்களை பிசாசு பார்க்குறான். அவங்கள தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம், அவங்க தான் ஒரு நாள் தேராத கேஸுகளாக இருக்கும். அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ரொம்ப தடுமாறிட்டே இருப்பாங்க. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் ரொம்ப தடுமாறிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். லேலோயா, நம்ம அப்படிப்பட்டவங்கள இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஜெயம் தரணும். ஜெயம் தரணும்னு சொன்னா நமக்காக கோலை பிடிக்கிற ஊழியக்காரனுடைய கைகள் தளராமல் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிற போது மோசே கோலை பிடிச்சிருக்கிறான். இந்த கைகள் தளர்ந்து போகிறது. தளர்ந்து போகிற நேரத்தில் ரெண்டு பேர் வந்து தாங்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து நினைச்சாங்க, தாங்குறாங்க. ஆரோனும் ஊரும் கைகளை வந்து தாங்கினாங்க. சூத்திரம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு தேவன் தந்தக்கூடிய ஊழியக்காரருடைய கைகளை நீங்க தாங்கணும். எத்தனை பேர் தாங்குறீங்க? ஒரு அலையிலும் அல்லேலூயா. சிலவங்க தாங்குவதற்கு பதிலாக தாக்குகிறார். நம்ம தாக்கணும்னா சோத்திரம் நமக்கு ஜெயம் கிடைக்காது. மோசேயுடைய கைகளை தாக்குனாங்களா? தாங்கினாங்களா? தாங்கினான். எல்லாவற்றிலும் தாங்கினான். அவனை கை தளர்ந்து போகக்கூடாது. அவன் கை உயர்ந்து இருக்கணும். இந்த கோல் உயர்ந்து இருக்கணும். அவனுக்கு தேவன் கொடுத்த பொறுப்புல அவன் சரியா நிற்கணும். அதுக்கு ஆரோனும் ஊரும் பக்கத்துல போயிட்டாங்க. போய் அந்த கோலை அப்படி உயர்த்தி பிடிச்சு நிற்கிறாங்க. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் தாங்கிதான். ஆமென், அல்லேலூயா. மோசேயுடைய கை தளர்ந்து விட்டு சொன்னா எதிராளி மேற்கொண்டுருவான். சோத்திரம். மோசைக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. மோசையுடைய கையை தாங்கணுமா? மோசை கோலை நீட்டி வச்சுட்டு செங்கடல் பிளந்துட்டு கண்மலை அடிச்சோன்னா தண்ணி வந்துட்டு அவனுக்கு கையை தாங்கணுமா? தாங்க தான் செய்யும். அல்லேலூயா. அதுவும் மாமிசம் தானே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். மோசையும் சாதாரணமான மனுஷன் தானே. அவனுக்கு தளர்வு வரதான் செய்யுது, போராட்டம் வரதான் செய்யுது. ஆனால் அவனுக்கு பலவீனம் இருக்கதான் செய்யுது. அவனுடைய சரீரமும் களைத்து போகிறது. இயேசுவுக்கும் உடம்பு களைத்து போய்விட்டது. அவருடைய சரீரமும் களைத்து போனது. அவருடைய சரீரத்திலும் பசி இருந்தது. அவரும் நித்திரையாக இருந்தார். அல்லேலூயா. இயேசுவுக்கே தளர்வு வந்தது. அவரும் ஸ்தோத்திரம் களைத்து போனார், பசியா இருந்தார், நித்திரையா இருந்தார். சரீரத்தில் எல்லா காரியமும் அவருக்கும் இருந்தது. துக்கம் அடைந்தார். இதே போல அவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் அதே நிலைமைகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் என்ன, அவர்களை தாங்குகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அவங்க கையை கலந்து விடக்கூடாது. சிலர் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கணும். ஸ்தோத்திரம். அண்ணாவர்களே, இது அநேக ஊழியங்கள் நடக்கிற ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் மூலமாக எவ்வளவு நன்மைகளை பெற்றிருப்பாங்க. அவங்க மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைத்திருக்கும்.
நிறைய விஷயத்துல அவங்க போராடி 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 நிறைய வெற்றி அந்த குடும்பங்கள் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனா சில சின்ன சின்ன காரியங்களை வைத்து அவங்க கைகளை தளர்ந்து விட பண்ணுவது தேவன் நம்முடைய பலனை, நமக்குரிய பலன் தருவதற்கு தடையாக இருக்கும். தளர்ந்து போக விடக்கூடாது. ஊழியக்காரருடைய கை தளர்ந்து போகாதபடிக்கு நீங்க தான் திடப்படுத்தணும். எந்த காரியம் செய்யனாலும் சரி, அவங்க கைகளோடு கை கோர்த்து நின்று இதை செய்வோம், ஆண்டவருக்காக செய்வோம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவங்களை தாங்கி பிடிக்கிற போது நிச்சயமா பிசாசு வெட்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பலன்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திட வேண்டும். கோணலானவை தேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடார் மரங்களெல்லாம் வெற்றொண்டு அக்கினியில் போடப்படும். உற்சாகமாக வெற்றொண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அல்லேலூயா. ராஜா வரப்போகிறார். ஆமென். அவருக்காக நம்ம எழுப்பி நிற்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு சேர்ந்திருக்கிற தேவன் வரப்போகிறார். அவன் நம்மை சந்திக்க முடிய வரப்போகிறார். நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல முடிய வரப்போகிறார். அப்படியானால் நமக்கு எதிராக இருக்கிற நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசு கிளைகளையும் நிர்மூலமாக்கி ஜெயிப்பதற்கு நாம் ஸ்தோத்திரம் கைகளை தளர்ந்து விடாதபடிக்கு நாம் அதை ஸ்தோத்திரம் திடப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. உங்க கைகளை திடப்படுத்துங்க, உங்க கைகளை திடப்படுத்துங்க. உங்களுக்காக நிற்கிறவருடைய கைகளை நீங்க திடப்படுத்துங்க. உங்க கைகளை திடப்படுத்துங்க, உங்களுக்காக நிற்கிறவருடைய கைகளை நீங்க திடப்படுத்துங்க. சோதரம் மோசே நிறைய நேரத்துல சோதரம் அவர் திடன் கொண்டு நிற்கிறாரு. அவங்க சில நேரத்தில் மனமடிவாக்கினார்கள். மனமடிவாக்குற போது மோசே இதே ஜனங்களுக்காக திறப்பில் நின்றார். அல்லேலூயா. திறப்பில் நின்னாரா இல்லையா? அதே மோசே அதே ஜனத்துக்கு எதிராக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எங்க காணிக்கைகள் எல்லாம் அங்கீகரியாதுற ஆண்டவரே சொல்றாரா இல்லையா? சோத்திரம். நான் ஒருத்தனும் கூட எடுத்துக்கொள்ளல, இவங்க எல்லாரும் அநியாயமா சொல்றாங்க ஆண்டவரே சொல்லி இந்த மோசே இந்த ஜனத்துக்கு எதிராகவே விண்ணப்பம் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசே விசனப்படுத்துகிறார்கள். விசனப்படுத்தின ஒருத்தனும் காணாமக்குள்ள போகல. போனாங்களா? ஒருத்தரும் போகல. சோத்திரம். நீங்க எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் சோத்திரம். சில சொல்லுவாங்க, எனக்கு இயேசுவே என்னை நடத்தினாதான் நான் கீழ்ப்படிவா அப்படிம்பாங்க. சோத்திரம். நான் பைபிள் அழைச்சி படிக்கும்போது இன்னொரு பைபிள் அழைச்சி படித்தேன். சோத்திரம். அப்போ எங்கள் சொந்தத்தில் உள்ள ஒருத்தர், அவர் என் கூட பைபிள் அழைச்சி படிச்சுட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், மாமா நீங்கள் திருவிருந்தெல்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு. ஆமாம் எடுப்பேன். எங்கே போய் எடுப்பீங்க? சர்ச்சில் போய் எடுப்பீங்களா அப்படின்னு.
அப்படியெல்லாம் நான் சர்ச்சில் எல்லாம் எடுக்க மாட்டேன். அப்போ எப்படி எடுப்பீங்க? இயேசு கிறிஸ்துவை நேரடியா வந்து, அல்லேலூயா, இயேசுவை எனக்கு நேரடியா வந்து திருவந்து கொடுப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம், அப்படிதானங்க? ஒரு அலைய சொல்லக்கூடாதா? ஆமா. எத்தனை பேருக்கு இயேசுவை நேரடியா வந்து திருவந்து கொடுக்கிறாரு? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இவர் சொன்னார், இயேசுவே எனக்கு நேரடியா வந்து கொடுக்கிறாரு. நான் சொன்னேன், அவர் எப்படி நேரடியா வந்து கொடுப்பாரு? தரிசனத்துல எனக்கு நேரடியாக அவர் திருவருது தருவாரு, நான் அதை வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தேன்னா நேரடியாக இயேசு இடத்துல திருவடிந்து பெற்ற அவர் ஊழியத்திலையும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இல்லை. அவர் இப்போ தன்னந்தனிமையாட்டு ஆட்டோ ஓட்டிட்டு தெரிகிறார். முழு நேர ஊழியத்துக்காக வந்தவர் இப்போ இணைஞ்சிறாரு. குடும்பமும் போயிட்டு, மனைவியும் போயிட்டாங்க, பிள்ளைகளும் போயிட்டாங்க, ஊழியமும் போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ அவர் தன்னுடைய சாப்பாட்டுக்காக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார். இப்படியெல்லாம் விதண்டாவாதம் பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துறதுக்கு இருக்கிறாரு. ஆமாம், ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். பாருங்க, நேரடியாக இயேசு இடத்துலேருந்து நான் திருவந்து பெறேன், நேரடியாக இயேசு என்னோட பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் ஸ்தோத்திரம். சில அனுபவங்களை கர்த்தர் தருவார், அதுக்கு நம்ம எதிராளி கிடையாது. ஆண்டவர் அதை செய்வார். சிலருக்கு நேரடியாக பேசுவார், அது இல்லைன்னு இல்லை, அவர் ஜீவனுள்ள தெய்வம். எப்பவும் அப்படி பேசிட்டு இருக்காருன்னா கொஞ்சம் கேள்வி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அப்போ எப்பவும் அவரே நேரடியாக பேசிட்டு இருக்கிறாருன்னா ஊழியக்காரர்களை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சவுல்ட்ட ஆண்டவர் நேரடியாக பேசினாரா இல்லையா? பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே அவர் கேட்கிற, ஆண்டவரே நீ யார்? சோதரம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றார். அப்போ நான் என்ன செய்யணும்? நீ நேர தரிசுக்கு போ, அங்கே போ, உனக்கு என்ன செஞ்சு அங்கே சொல்லி தருவாங்கன்னு சொன்னோன்னே சோதர பவுல் அங்கே போயிட்டார். அங்கே தான் சொல்லி கொடுத்தாரு, நேரடியாக ஒன்றும் சொல்லலை. சோதரம், இதே போலத்தான். அப்போ ஆண்டவர் சில காரியத்தில் நம்மளை தொடுவார், நேரடியாக பேசுவார். அதுக்கப்புறம் நடத்துறதுக்கு தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவங்கள நம்ம அனுசரித்து நம்ம போயிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த மோசையோட கையை 2 பேரும் தாங்குறாங்க. 2 பேரும் தாங்கி நிற்கிற போது அந்த கை உயர்ந்து இருக்கிற நேரத்தில் ஜெயம் கிடைக்கிறது. சோத்திரம். பரலோகத்தில் இந்த ஒத்தாசை கிடைக்கிறது. சோத்திரம். பரலோகத்திலிருந்து அனுக்கிரகம் கிடைக்கிறது. எங்கே தோற்று போய்விடுவோமோன்னு சொல்லி தளர்ந்து நின்ற ஜனத்துக்கு எதிராக தேவனுடைய கருணை வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தருடைய சமத்தை நோக்கி பார்க்கிற போது நாம் நிறைய விஷயத்துல ஜெயம் பெற முடியும். ஆமே. நம்ம குடும்ப காரியமா இருந்தாலும் அதுல ஜெயம் கிடைக்கும், நம்ம தேசத்தின் காரியமா இருந்தால் அதுல ஜெயம் கிடைக்கும். நம்ம எல்லாரும் அப்படி சேர்ந்து நிற்கிற போது நம்ம ஏரியாவோட எல்லா பிசாசுகளும் ஏரியா விட்டே ஓடிடும். ஆமே. அல்லேலூயா. ஏரியா விட்டு ஓடிட்டு நம்ம குடும்பத்தை விட்டு ஓடிடும். சோத்திரம். இந்த பக்கத்தில் ஒரு ஊருக்கு பேர் ஃபுல்லாக கிறிஸ்தவங்களே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஊர். ஸ்தோத்திரம். நான் போனோடனே அந்த ஊருக்கு போனோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே உள்ளவர் சொன்னார், பாஸ்டர் இந்த இடத்துல ஃபுல்லாக கிறிஸ்தவ வீடுதார். சோத்திரம். ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இதே போலத்தான் நம்ம தேசம் எங்களும் மாறணும். அப்போ நம்முடைய கைகள் எல்லாம் உயர்ந்து இருக்கணும், தளர்ந்து விடக்கூடாது. நம்ம கைகளை தளர விடுறதா பிசாசுக்கு வேலை. எப்பண்டா இது தளர்ந்து போகும்? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோர்வு, ஏதாவது ஒரு செய்தி. சிலவங்களுக்கு சில செய்திகளை கேட்ட உடனேயே தளர்வு வந்துடுது. ஏதாவது ஒன்று இல்லாததை சொன்னாலே தளர்வு வந்துடுது. தவறான குற்றச்சாட்டுகள் வந்தோடனே தளர்வு வந்துடுது. நம்ம தளர்ந்து விடக்கூடாது என்பதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் தளர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்லா பிரயாசப்படுறீங்க, எப்படியா இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும் சொல்லி தளர்ந்து போகாமல் பிரயாசப்படுங்க, உங்களுக்கு பலன் உண்டு. ஆமே. உங்கள் குடும்பத்துக்கு வேண்டி நீங்கள் நல்லா பிரயாசப்படுறீங்க, தளர்ந்து போகாமல் பிரயாசப்படுங்க, பலன் உண்டு. சோதரன், நீங்களும் தளர்ந்து போகாதீங்க, உங்களை நடத்துகிறவங்களையும் தளர விட்டுறாதீங்க. ஆமே. சோதரன், எல்லாரும் ஒருக்கா சொல்லுங்க வைப்போம். அல்லையிலே சொல்லலை, நான் சொன்னது சொல்லுங்க. நம்மளும் தளர்ந்து போகக்கூடாது, நம்மளை நடத்துகிறவங்களும் தளர விட்டுறக்கூடாது. சோதரம். ஒரு கவனம் சொல்லுங்க வைப்போம். நம்மளும் தளர்ந்து போகக்கூடாது, நம்மளை நடத்துகிறவங்களையும் தளர விட்டுறக்கூடாது. ஆமே. அப்பந்தான் பலன் கிடைக்கும், இல்லாட்டா பலன் கிடைக்கும். சோதரம். சிந்தன் போடும். நம்ம கிறிஸ்தவங்களை மாதிரி தைரியமாக இருக்கக்கூடியதுக்கு வேற யாரும் கிடையாது.
நம்மளை மாதிரி தைரியம் யாருக்குமே கிடையாது. ஸ்தோத்திரம். நம்மளை தான் ஆண்டவர் தைரியமா இருக்க சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருந்தார், அநேக கடன பஞ்சங்கள் உருவாகும், யுத்தங்கள் உருவாகும், ஜனத்துக்கு விதமா ஜனம், ஜாதிக்கு விதமா ஜாதி, ராஜ்யத்துக்கு விதமா ராஜ்யம், பஞ்சங்கள், கொலை நோய்கள் இதெல்லாம் வரும். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். ஆமென். அப்படிதான் சொல்லியிருக்காங்க, உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கலங்காதீங்க. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் தான். நீங்க கலங்கக்கூடாது, திடமானதா இருக்கணும். அப்ப நம்ம கைகளை நெக்கில விடாமல் திடன் கொள்ளுகிற போது அந்த கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வசனங்களை வைத்து நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். ரூத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமா இருந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்சுன்னு சொன்னா முழங்கால் போட முடிஞ்சுன்னு சொன்னா முழங்கால் போடுவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். முடியாதவங்க கொஞ்சம் எளிமையிலிருந்து கூட ஜெபம் பண்ணலாம். நான் உட்கார்ந்து இவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டே இருந்துடும். உட்கார்ந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பலவீனமாகும். முடிஞ்சு நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு, என்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. இயேசுவே